யாரோ மனதிலே ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். வா அக்கா, இந்த மாதிரி பிளேஸ் நீ எப்படி சூஸ் பண்ண? அதுக்கெல்லாம் ஒரு ரசனை வேணும்டி. அது கரெக்டு தான். நீ ரசிக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏய், சைடு கேப்ல என்ன கோர்த்து விடாத. நினப்பு தான், சும்மா இருடி. ஆமா மச்சான், நீங்க என்ன மறுபடியும் சைலண்ட் மூட் போயிட்டீங்க? வரும்போது நல்லா தானே வந்தீங்க. என்னாச்சு மச்சான், திரும்பவும் ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெருசி, சும்மாதான். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? டேய், என்னடா? எனக்கு கீர்த்தி ஞாபகமாவே இருக்கு பெருசி. டேய், உனக்கு மூளை இருக்கா இல்லையா? இங்க வந்து அந்த ஃப்ராடு பத்தி யோசிச்சுட்டு இருக்க, விட்டு தொலைடா. டேய், என் கீர்த்தியை பத்தி அப்படி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. மச்சான், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். உங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? தயவு செஞ்சு போற வரைக்கும் அவளை பத்தி யோசிக்காம இருங்க. என்னால முடியலடி, ட்ரிங்க்ஸும் பண்ணக்கூடாதுங்கிற, அவளை பத்தி நினைக்காம இருக்க முடியல. நான் என்னதான் பண்றது? தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இன்னும் 1 வீக்ல சரியாயிடும். எப்படியும் ஊருக்கு போய் அவளை பார்க்க தானே போறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ரிலாக்ஸா இருங்க. மச்சான் வேற சோகத்துல இருக்கான். நம்மளும் ஒத்தையில உட்காந்து சரக்கடிக்க முடியாது. பேசாம இவனை கம்பெனிக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதான். டேய் மண்டையா, என்ன திருன்னு முழிச்சிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? சரி இல்லையே, ஏதாவது பிளான் கீது போட்டேன்னு வச்சுக்கோ, அது அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு. ஒன்னாலதான் அவ்வளோ பிரச்சனையும். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லாத வரைக்கும் நீ தப்பிச்ச. ஏதாவது பிளான் வச்சிருந்த, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அட என்ன மச்சான், என்ன நம்ப மாட்டியா? ஆமா, இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக ஒரு கட்டிங் போடலான்னு போனேன். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு கூட கம்பெனிக்கு ஆள் இல்லையே. ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? வேணும்னா நான் வரவா? ஐ, நிஜமாவா? எனக்கு ரொம்ப வேணும். லைட்டா போதும். ஏய், கொன்று வேண்டி உன. ஏமா ஸ்வேதா, உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கலாம் உண்டா? லைட்டா. நான் ஃபாரின்ல வளர்ந்தனால ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போவேன், அப்படியே பழகிட்டேன். ஏய் ஸ்வேதா, ஐயோ, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ண கூட விட மாட்டேங்கிற. அதெல்லாம் தனியா போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வாழை சுருட்டி வச்சுட்டு இரு. ஆதி, நீ இப்படி சோகமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கோம்? கொஞ்ச நேரம் சிரிச்சு கலகலன்னு இருடா. என்னால் முடியல, எனக்கு கீர்த்தி வேணும். எங்கே பார்த்தாலும் கீர்த்தி ஞாபகமாக தான் இருக்கு. கீர்த்தி கிடைப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க கூட ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். எனக்கு கீர்த்தி வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படியும் கம்பெனிக்கு வினோத்து கூப்பிட்டா வரமாட்டான். அவனுக்கு சரக்கு அடிக்கிறதே பிடிக்காது. பேசாம ஆதியை தான் ஏதாவது சொல்லி உசு பேத்தி கூட்டிட்டு போகணும். ஏன் ஆதி, வெளியே ரொம்ப குளிரா இருக்குல்ல? அதெல்லாம் இல்லையே. மச்சான், சரக்கு சரக்கு. என்னது? சரக்கு 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 அடிக்கவா, சரக்கு அடிச்சு உடம்புல தான் முறுக்கெடுக்கவா. டேய் டேய் டேய், நடிக்காத. உனக்கு வேணும்னா நீ போய் குடி, அவனை எதுக்கு கூப்பிட்டு இருக்க? டேய், நான் எங்கடா கூப்பிட்டேன்? நான் சும்மா பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். நம்பிட்டோம். டேய் மச்சான், வாடா. பெர்சி ப்ளீஸ் டி, ஒரே ஒரு பெக். மச்சான், உங்களுக்கு கொன்றுவேன் போனீங்கன்னா. ஏய், எதுவாக இருந்தாலும் உடனே எப்படி விட முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே விட முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒன்று தான். அதுக்கு மேலே போகவே மாட்டேன். ஒரே ஒரு கிளாஸ் ப்ளீஸ் டி. அப்படிலாம் உங்களை விடவே முடியாது. ஒழுங்கா இங்கே இருந்து சொல்லிட்டேன். இங்க பாருங்க மச்சான், நட்சத்திரம்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஷபா, டே ஆதி, நீ வந்தவா வராட்டி போ, நான் போகிறேன். மச்சான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த 3 நட்சத்திரம் எப்பவுமே இருக்குமே? அதில் ஒன்றுன்னா ஒன்று நீங்கள், ஒன்று கையில் நீ. நோத், என் அக்கா மச்சானுக்கு குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேலே இங்கே உட்காந்து முக்க கதையெல்லாம் கேட்க வேணாம். வாங்களேன், ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். அதுவும் சரிதான். கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா அவன் மைண்டும் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். டேய் மச்சான், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு சாப்பிட ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வரோம். இல்லை, அதெல்லாம் வேணாம். எல்லாமே வர வழியில் நானே வாங்கிட்டேன். நீங்கள் சும்மா வேணா நடந்துட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா. ஏய், கொன்றுவேன் உன்னை, போடி. ஆனா அக்கா, இப்படி அத்தான் கூட என்ன அனுப்பி வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சும்மாக்கா, சும்மா வாக்கிங். மச்சான், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 3 நட்சத்திரம். அதில் ஒன்றுன்னா ஒன்று நீங்கள், ஒன்று கையில் நீ. அப்புறம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற நிலாதான் நம்ம தாத்தா. நம்ம எப்போவுமே அப்படி சொல்லிட்டு இருப்போம்ல. ஆனால் இப்போ அதுக்கு நடுவில் உன்னொரு நட்சத்திரம் வரப்போகுது. என்னது, உன்னொரு நட்சத்திரமா? அது என்ன? நீங்களே நல்லா யோசிங்க பாப்போம். கீர்த்தியவா சொல்ற?
ம் எங்கே சுற்றலான்னு அங்கேயே வாங்க. சரி, அது கீர்த்தினே வச்சுப்போம். அப்போ அந்த கீர்த்தி நட்சத்திரம் எங்கே இருக்கு தேடலாமா? அதோ அதோ அங்க இருக்குல்ல, நிலாக்கு பக்கத்துல. அதுதான் அதுதான் என் கீர்த்தி. பாரு, அவ பேரை சொன்னதும் முகமே அப்படி பிரகாசம் ஆயிடுச்சு. அப்படிதான். எப்படி அவ ரொம்ப அழகா இருக்கால? இருக்கா இருக்கா. அம்மா, அவ உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியும் அவ மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பே இல்லையா? வருத்தம் இன்னும் மனசுல இருக்கதான் செய்யுது. ஆனா அவளை என்னால எப்பவுமே வெறுக்கவே முடியாது. உண்மையா நேசிக்கிறவங்கள நம்ம மனசு எப்பவுமே வெறுக்காது மச்சான். அதே மாதிரி தான் இதுவும். நீ என் கூட இருந்தா போதும்டி. நான் எவ்வளவு சோகமா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல என்னை சிரிக்க வச்சிடுற. என் மனசுக்கு எது தேவையோ அதை பேசி என்னை உடனே நார்மல் ஆக்கிடுற. அதான் பெருசி. ஆமா, என் மச்சானே கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. நீங்க எப்படி அவரை நம்பி என் அக்காவை தனியா விட்டுட்டு வந்தீங்க? லவ்வுக்கு தேவையே நம்பிக்கை தான். அதுவே இல்லைன்னா எப்படி? இதுதான் இதேதான் உங்க மேல எனக்கு அஃபெக்ஷன் வரதுக்கு காரணம். லவ் பண்ற பொண்ணு மேல இவ்வளோ நம்பிக்கை. 2 பேரும் ஒரே வீட்டில் வேற வளர்ந்துருக்காங்க. அவங்கள பத்தி எந்த ஜட்ஜும் பண்ணாம ஃப்ரீயா இருக்க விடுறீங்கல்ல, அதுதான் உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதையை இன்னும் அதிகமாக்குது. பாரு. சரி கொழுந்தியா, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம். அதெல்லாம் மாறாது. சரி, நடந்துட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். வாயே திரும்பி போலாம். வினோத். என்ன? ஏய், ஒழுங்கா தள்ளி போ. எப்பவும் போல விளையாடாத. நான் விளையாடலாம் இல்லைங்க, நிஜமாதான். ஏன் என்னோட காதல் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஏய், உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு? சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் தள்ளி போ. அதெல்லாம் முடியாது. இப்படி உங்க கையை பிடிச்சிட்டே தான் நடப்பேன். இங்க பாரு, லவ்ங்கிறது மனசை பொறுத்தது. இந்த மாதிரி நெருங்கிலாம் என்ன நீ உங்க மனசை நான் மாற்ற முடியாது, அப்படித்தானே? அப்புறம் ஏன் வாய்ஸ் எல்லாம் தடுமாறுது? ஏன் வினோத், உண்மையை சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு துளி அளவு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்காத. அப்படியா? அப்போ வாய்ஸ் தடுமாறினதுக்கு காரணம்? சடனா ஒரு பொண்ணு இப்படி நடந்துக்கும் போது யாருக்கா இருந்தாலும் பதட்டம் தான் இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, விடுங்க. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். ஐயோ சரிப்பா, ஏதோ கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், விடுங்களேன். சாரி, போதுமா? சரி வா. வரவா? ஏய், அதே டிஸ்டன்ஸ்ல நடந்து வா. ஓகே. எப்பப்பா, நீங்க வர வரைக்கும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? அது ஒன்றும் இல்லைக்கா, வினோத்தோட கையை பிடிச்சி நடந்ததுல நான் என்னையே மறந்து அப்படியே செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். நீ போனாலும் போயிட்டு வந்திருப்ப. சரி, உள்ள போய் சாப்பிடு, நான் வரேன். ஆஹா, 2 பேரும் என்னை கழட்டி விட்டுட்டு ஏதோ பர்சனலாக பேச போறீங்க. சரி சரி, லவர்ஸ்க்கு நடுவில் நான் எதுக்கு? ஏய், சும்மா அப்படி சொல்லாதடி. சரி சரி, எனக்கும் டயர்டா இருக்கு, நான் போறேன். பாய் வினோத். ஹலோ, என்ன ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீயும் எதுக்கு வெளியே உட்காந்துட்டு? நீயும் உள்ள போய் சாப்பிட வேண்டியதானே? அட இருங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு நினைச்சேன். ஏன் பேசக்கூடாதா? பேசலாம், ஆனா உனக்கும் டயர்டா இருக்கும்ல. இவ்வளோ தூரம் பைக்ல வந்திருக்கோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வந்து ஃபர்ஸ்ட் உட்காருங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் அப்படி கேட்குற? இல்ல, அவ கூட போயிட்டு வந்ததுலேருந்து முகமே ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்? ஏங்க, உங்களை டவுட்லாம் படலை, என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, ஆதி எங்க? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்துட்டு இப்போதான் டென்ட்டுக்குள்ளே போனாரு. எனக்கு தெரிஞ்சு தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பைக் ஓட்டிட்டு வந்திருப்பார்ல, டயர்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கும் டயர்டாக தானே இருக்கும். வேணும்னா போய் தூங்குங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல. ஏதோ பேசணும்னு சொன்னேன், பேசு. இல்லை, வரும்போது உங்களை கவனிச்சேன், முகமே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் தூங்குங்க. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரிப்பு முடியறதுக்குள்ள நம்ம விஷயத்த
ஆதிக்கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நம்ம விஷயமா? நம்ம விஷயம் அப்படின்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய், என்ன? என்ன? உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா என்ன? பெர்சி, விளையாடாத. ஆமா வினோத், நம்ம சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கோம். இதுல என் மச்சான் கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏய், நீயும் நானும் நீங்களும் நானும் லவ். அப்படியா? அச்சச்சோ, எனக்கு தெரியாதே. அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்களா? ஏய், என்ன இப்படி பேசுற? சும்மா ஃபன். ஆமா, இப்போ எதுக்காக அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவனா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது, அதான். ஓ, ஆமால, அதுவும் கரெக்டு தான். சரி, சீக்கிரம் சொல்லிடலாம். ஆனால் இப்போதைக்கு வேணாம். அவர் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே? ஓகே. அப்புறம் பெர்சி, ம், சொல்லுங்க. கொஞ்ச நேரம் உன் தோல்ல சாஞ்சுக்கட்டுமா? என்ன பதிலே சொல்லாம இருக்க? இல்லை, நீங்கள் உண்மையாகவே நார்மலாக தானே இருக்கீங்க. ஏன் கேக்குற? சும்மா தான். சரி, சாஞ்சுக்கவா? இல்லை, இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட நெருங்கவே மாட்டீங்க. திடீர்னு தோளில் சாயணும்னு சொன்னதுக்கு காரணம்? நீ எனக்கானவன்னு தோணுச்சு, அந்த உரிமையில கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? என்ன பதிலே காணோம்? தாராளமா கேட்கலாம். போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டா, உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னக்கா, வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து அழுதுட்டே இருக்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அருண் ஏதாவது சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அக்கா ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அழாத. இவ்வளோ நாள் இந்த அழுகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தேன், இப்போ திரும்பவும் ஏன்க்கா, என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுறி. அக்கா, அந்த அருண் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அதையே தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு எதுக்காக உட்காந்து அழணும்? இல்லை கீர்த்தி, அவர் அப்படி சொல்லியிருந்தா கூட நான் அந்த நிமிஷமே குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனால் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும்னு தான் கேட்குறாரு. என்னை தொட்டு தாலி கட்டின புருஷனே குழந்தை அவனோடது இல்லைன்னு சொல்லி உதறிட்டு போயிட்டான். இப்போ வரைக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு தடவை கூட வந்து பார்த்ததில்ல. அவன் குழந்தையும் இல்லைன்னு நினச்சிட்டு 2வது கல்யாணம் கூட பண்ணிட்டான். என் குழந்தை அப்பா இல்லாமல் வளருதேன்னு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த அருண் என் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன்னு கேட்கும்போது என்னால் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமங்கிறது வந்துட்டேன். ஏக்கா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்கிற அளவுக்குலாம் அவர் கூட நான் நெருங்கி பழகலையே. ஏதோ லட்சு கூட அவர் நல்லா ஒட்டிக்கிட்டாரு. அவளை அவருக்கு பிடிச்சிருக்கு, அவளை அவர் குழந்தைய ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக அழுகிற? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லடி, அவர் கேட்கும்போது நான் எந்த பதிலும் சொல்லலை, அமைதி ஆயிட்டேன். என்னால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா எனக்கு வேணா ஒரு புருஷன் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் லட்சுக்கு அப்பா தேவைப்படுறாரு. அவள் ஒவ்வொரு நாளும் ஏங்குறா. அருண் கூட நெருங்கி பழகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையில் இதை ஏற்றுக்கலான்னு தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் அருண் பற்றி யோசிச்சு பாரு. அவருக்கு கல்யாணம், அவங்க வீட்டில் இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை கீர்த்தி. எனக்கு அவர் லைஃப் கொடுக்குறதா நினச்சிட்டு அவர் லைஃப்பை அவர் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு கீர்த்தி. அக்கா, ரொம்ப போட்டு மனசை குழப்பாத. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அருண் உன்னை நல்லா தான் பார்த்துப்பாரு. அவர்கிட்ட நானே கேட்டேன், உன்னை விரும்பலன்னு சொல்கிறாரு, ஆனால் உன் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஸோ உன்னையும் அவர் நல்லா பார்த்துப்பாரு, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது அவங்க சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, நீயும் அவரை ஏற்றுக்கணும், உன் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கணும். நீ 5 வருஷம் தொலைச்ச வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும். எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை கீர்த்தி. என்னை பொறுத்த வரைக்கும் லட்சு ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். சரி, உடனே முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லைக்கா. நல்லா யோசி, பார்த்துக்கலாம். அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத. டேய் மச்சான், இதெல்லாம் தேவையா? டேய், இதெல்லாம் தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவள் ஃபோன் பண்ணி அழுதான்னு கேள்விப்பட்டதும் என்னால் தாங்கிக்க முடியல. டேய், பொண்ணுங்கெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் அழதான் செய்வாங்க. அம்மா அடித்தாங்க,
அப்பா திட்டினாங்கன்னு சொல்லி அழுதுட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக இவ்வளோ தூரம் வரதெல்லாம் டூ மச்டா. சரி சரி கோச்சுக்காத. இனிமே நான் மட்டும் வந்துக்கிறேன், நீ ஒன்றும் வர வேணாம். ச்சே, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே உனக்கு கோவம் வந்துருமே. ஃப்ரெண்டா போயிட்டல, நின்று தொலைக்கிறேன். டேய் மகா வரா. என்ன திடீர்னு இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்கீங்க? ஏமா மகா, ஷாலு கிட்ட ஃபோன் பண்ணி அழுதியா? ஏமா, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ பாலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இதுக்கா என்னை இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்ட விட்டான்? அப்புறம் எதுக்குமா ஃபோன் பண்ணி அழுதுருக்க? அதுவா, எனக்கு ரொம்ப ஃபீவரிஷாக இருந்துச்சா, வாமிட்டிங்காக இருந்துச்சு. அப்பா அம்மாவை லீவ் போட்டு என் கூட இருக்க சொன்னேன். இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இப்போ தானே வந்திருக்கோம், வேலைக்கும் உடனே ஆள் வைக்கல. அதான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, லோன்லியாக ஃபீல் ஆச்சா. அதான் ஷாலுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன். ஏன் பாலா, இதெல்லாம் உங்ககிட்ட அவ சொல்லலையா? எங்க அம்மா இவன் சொல்ல விட்டான். மகா ஃபோன் பண்ணி அழுதான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அதுக்குள்ளேயும் அவளை போய் பார்த்தே ஆகணும்னு இழுத்துட்டு வந்துட்டான். அச்சோ, சாரி. ஆமா, இன்னும் ஃபீவர் இருக்கா? டேய் கேளுடா. டேய் அங்கே தானே நிற்கிற, அவளுக்கே கேட்கும், பதில் சொல்லுவா, கேட்டுக்கோ. லைட்டாக ஃபீவர் இருக்கு, டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிரும். சரி, அப்பா அம்மா உனக்காக தானே கஷ்டப்படுறாங்க. ஸோ லோன்லியாலாம் ஃபீல் பண்ணாத. உனக்கு எப்போவுமே நான் இருக்கேன். ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சுன்னா, கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கோ. எங்கே இருந்தாலும் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். என் காதல் கதை சொல்ல நீயும், உன் சிரிப்பினில் மயங்கிட நானும். வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும். என்ன புரியுதா? நீங்களும் எனக்காக இவ்வளோ தூரம்லாம் வர வேணாம். ஏன்னா வீட்டில் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாமே, ப்ளீஸ். நீ அழுதானு ஷாலு சொன்னதும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயந்துட்டேன். அதான் ஓடி வந்தேன். ஓடி வந்தியா? டேய், உன்னை சைக்கிள் உட்கார வச்சு நான் ஓட்டிட்டு வந்தேன். காலெல்லாம் வலிக்குது. வலிச்சா காலை வெட்டி வீசிடலாம், விடு. என்னது காலை வெட்டி வீசுவியா? டேய், உன் கூடலாம் சேர்ந்ததுக்கு எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும்டா. சரி மகா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நீ உடம்ப பார்த்துக்கோ. டேய் டேய், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னது? 2 பேரும் பதட்டமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க. ஹே, ஆமால. உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா. உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும், 7 ஜென்மம் நான் வாழ்வேனடா. சரி, நான் கிளம்புறேன். 2 minutes ப்ளீஸ். ரைட்ரா ரைட். இவங்க மத்தியில உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்குன்னு நீ வேணும், உனக்கு நீ நான் போதும். உயிர் துடிக்குது என் அன்பு, இது எப்ப தீரும்? எனக்குன்னு நீ வேணும், உனக்கு நீ நான் போதும். உயிர் துடிக்குது என் அன்பு, இது எப்ப தீரும்? டேய் மச்சான், கிளம்பலாமா என்ன? மகா, கிளம்புறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு 2 minutes மட்டும் நில்லுங்களேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நின்னா கூட போதும், பேசக்கூட வேணாம். உன் காதலில் நனைய மனம் ஏங்குது. சீனை எங்கேயோ பார்த்துருக்கமே. கண்டுபிடிச்சேன், காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சரி மகா, இதுக்கு மேலே நின்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். நாங்கள் கிளம்புறோம். சரி பாலா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. இனிமே இப்படிலாம் பார்க்க வர வேணாம். சரிம்மா, அதை அங்கே சொல்லிடு. அதை நீங்களே சொல்லிடுங்க, அவருக்கு கேட்கும். டேய் அவராண்டா. வாய் முடுறா. சரி வா கிளம்பலாம். சரி மகா, பாய். பாய். என்னடி, வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் இல்லையா? பூவை எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? இல்லைங்க, இன்னைக்கு என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு யாரோ வர போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு யார் வருவா? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த முனுசாமி வருவான். மாமா, கூரை மேல பாருங்க, காக்கா சுத்திக்கிட்டே இருக்கு.
எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விருந்தாளிங்க பெருச்சாளிகளாம் நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் பத்தி யோசிக்காம போய் ஏதாவது வேலை கிடந்தா பாரு. உங்களை என்னன்னு சொல்றது? ச்சே, நம்ம குடும்பத்தோட எப்படி இருந்தோம், இப்போ என்னடானா ஆலண்டா பிராணி மாதிரி தனியா வந்து இங்க கடக்கணுங்கிறீங்க. நம்ம குடும்பம் உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போக வேணாங்கிறீங்க. ஆனா பாருங்க, விதி கொண்டு வந்து நம்ம கிட்ட அதை சேர்க்க தான் போகுது. அட கிறுக்கி, நானும் அதை தான் சொல்றேன். அந்த விதி கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்க தான் போகுது. அதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்கு. அப்படியா? என்ன காரணம்? அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, பின்னாடி நடக்கும்ல, அப்ப பார்த்து புரிஞ்சு. அதையும் பார்க்க தானே போறோம், பார்த்துக்கலாம். சரி பொண்டாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். முனுசாமி கிட்ட அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டியா இல்லையா? அச்சச்சோ, மறந்தே போயிட்டனே. மக்கு, உங்ககிட்ட எத்தனை தடவை ஞாபகப்படுத்தினேன், மறந்துட்டேன்னு இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அதுக்கு என்னங்க இப்போ? அவன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு எதுக்கு கத்துறீங்க? அட கத்தலடி, உங்ககிட்ட சொல்றேன். ஒரு விஷயத்த சொன்னா நல்லா ஞாபகம் வச்சு ஒழுங்கா பண்ணு. அவனுக்கு பொண்ணு வேற பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சைடுல என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும்ல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நேற்று பத்திரத்தை எடுத்து கொடுக்க மறந்துட்டேன். நாளைக்கு வருவான்ல, நான் கண்டிப்பா எடுத்து கொடுத்துறேன். அதெல்லாம் பத்தி நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏமாமா, நமக்கு இது வரைக்காவது பசங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமாவது 1-2 சொத்துக்களை சேர்த்து வைப்போமே. ஏன்னா நமக்கான சொந்தங்கள் இருக்கே, அவங்களுக்குன்னு ஏதாவது வேணும்ல. அவங்க இப்போ எந்த நிலைமையில இருக்காங்களோ. அதெல்லாம் யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. வர வர ரொம்ப தாங்க பண்றீங்க. வயசு ஆனந்தம் ஆச்சு, நீங்க வச்சதுதான் சட்டம். இப்படியே நடந்துக்கிறீங்க என்கிட்ட. உங்ககிட்டலாம் அப்படி நடந்துட்டா மட்டும்தான் காரியத்தை சாதிக்க முடியும். ரொம்ப தான் அழகா. ஓடி அழகி.